நாளைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு. வீடியோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது நம்ம எழில் இருக்கார்ல, எழில் வந்து சுடருக்கு ஃபீவர் ஆனவொடனே ஹாஸ்பிட்டலில் வச்சு நைட்டு ஃபுல்லாக உட்காந்து பக்கத்திலே இருந்து பார்த்துக்கிட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். இன்னொரு பக்கம் பார்த்தா நம்ம சுடர் வந்து வேலுக்கிட்ட மாட்டிக்கிட்டாங்க, விரட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அதெல்லாம் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. ஃபஸ்ட் எடுத்தோடனே நம்ம எழில் சுடரை தான் காட்டுறாங்க. அவங்களுக்கு வந்து ரொம்ப ஃபீவராக இருக்குல்ல, அவங்களுக்கு ஒரு ஃபஸ்ட் எய்டு மாதிரி கொடுத்துட்டு பக்கத்துலேயே உட்காந்துருக்காங்க. உட்காந்துருந்துட்டு யோசிச்சு பார்க்காங்க. அதாவது நம்ம சுடர் வந்து அஞ்சலி கூட விளாண்டது எல்லாத்தையுமே நினச்சி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து சரி இது திருப்பி செக் பண்ணி பார்க்கும்போது பார்த்தா கொஞ்சம் ஃபீவர் வந்து கொஞ்சம் குறையிற மாதிரி தெரியல. அவங்க வந்து குளிரில் நடுங்கிற மாதிரி இருக்குது. சரி ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போனால் தான் அது சரியாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு ரூமில் போயிட்டு ஃபேண்ட்டு ஷர்ட்டு எல்லாமே நீட்டாக போட்டுட்டு வந்து அவங்க அம்மாட்ட போகிறாங்க. அம்மான்னு சொல்லிட்டு கதவை தட்டுறாங்க. அம்மா வெளியில் வந்தோடனே அம்மா அதாவது தமிழுக்கு வந்து உடம்பு வந்து ரொம்ப ஹீட்டாக இருக்குது, குளிர் காய்ச்சல் மாதிரி இருக்குது. நான் வந்து அவங்களை கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் வச்சு ஒரு குளுக்கோஸ் மட்டும் போடணும், போட்டால் அவங்களுக்கு சரியாயிடும். நான் கூட்டு போயிட்டு வந்துடுறோம்மா, நீங்கள் குழந்தைகளை பார்த்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரிப்பா நான் பார்த்துக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லையே அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா, ஒரு ட்ரிப்ஸ் மட்டும் போட்டால் சரியாயிடும், நான் கூட்டு போயிட்டு வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். சரிப்பா போயிட்டு வாப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. சரின்னு சொல்லிவிட்டு அவங்கள வந்து ஹாஸ்பிட்டலுக்கு காரில் தூக்கி வச்சு கூட்டு போகிற மாதிரி காட்டுறாங்க. இவங்க தான் தூக்கிட்டு போகிறாங்க, நம்ம எழில் தான் தூக்கிட்டு போகிறாங்க. அவங்க தூக்கிட்டு போகும்போது காரில் வச்சுட்டு கொண்டு போகும்போது வந்து நம்ம அந்த வேலைக்காரி வந்து பார்த்துடுறாங்க. அவங்க போய் வந்து மனோட்ட சொல்கிறாங்க, மேடம் எழில் சார் வந்து அந்த பொண்ணு கூட காரில் போகிறாங்க சார், போகிறாங்க மேடம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, எந்த பொண்ணு கூட, அஞ்சலி கூடயா இல்லைன்னா காவியா கூடயா அப்படிங்கிற மாதிரி வந்து மனோ கேட்காங்க. இல்லை மேடம் தமிழ் கூட போகிறாங்க, எதுக்கு அப்படிங்கிற மாதிரி மனோ கேட்குறாங்க. உடனே அவங்களுக்கு வந்து கொஞ்சம் உடம்பு சரியில்லாத மாதிரி இருக்குதுன்னு நினைக்கிறேன், அவங்கள வந்து தூக்கி வச்சு தான் கூப்பிட்டு போனாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இது சரியில்லையே, இவ வந்து உண்மையாக உடம்பு சரியில்லையா இல்லைன்னா நடிச்சிருக்காளா அப்படிங்கிற மாதிரி வந்து மனோ கேட்காங்க. இல்லை மேடம் பார்க்கும்போது வந்து உண்மையாகவே அவங்களுக்கு வந்து உடம்பு சரியில்லாத மாதிரி தான் தெரிஞ்சிச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, சரி அந்த எழில வந்து அங்கே தனியாக விடக்கூடாது, நானும் கூட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் எடுத்துகிட்டு ஹாஸ்பிட்டல் போகிற மாதிரி காட்டுறாங்க. அடுத்த சீனில் வந்து அங்கே ஹாஸ்பிட்டலில் போயிட்டு நம்ம எழில் இருக்கார்ல, எழில் வந்து அதாவது ட்ரிப்ஸ் எல்லாம் ஏற்றிட்டு பக்கத்துலேயே உட்காந்துருக்காரு. உட்காந்துருக்கும்போது அவருக்கு வந்து ரொம்ப ஃபீலிங்ஸாக வந்துடுது. சரின்னு சொல்லிவிட்டு அவங்க ஒய்ஃபோட இந்துவோட ஃபோன் வந்து எனக்குள்ளே இருக்குது, அதை எடுத்து அவரோட ஃபோன்லேருந்தே ஃபோன் போடுறாரு. ஃபோன் போட்டு அவரே வந்து இந்து உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுறேன், நம்ம குழந்தைகள்லாம் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். அதுவும் நம்ம அபி வந்து உன்னை மாதிரி ரொம்ப புத்திசாலி, எவ்வளோ டேலண்டடாக இருக்கா. அதுவும் இல்லாமல் இந்த குரூப்புக்கு லீடரே நம்ம அஞ்சலி தான். அஞ்சலி எங்கே போனாலும் எல்லாருமே பின்னாடியே வராங்க. கவின் வந்து பயங்கரமான சுட்டி, சேட்டை பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி அவங்க இல்லாதவங்ககிட்ட ஃபோனில் அவங்களாம் தனியாக உட்காந்து பேசிக்கிட்டு கண்ணீரெல்லாம் வருது. அதை பார்க்கும்போது நமக்கே கொஞ்சம் எமோஷ்னலாக இருக்குன்னு தாங்க சொல்லணும். அடுத்த சீனில் வந்து சரி கொஞ்சம் டயர்டாகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு போய் கொஞ்சம் நேரம் அங்கிட்டு உட்காந்து அப்படி தூங்கிடுறாங்க. அந்த இடத்துக்கு வந்து நம்ம இவங்க இருக்காங்களா, நம்ம மனம் வந்து வந்துடுறாங்க. வந்தவொடனே பார்க்காங்க, பார்த்தா எழில் வந்து தூங்கிட்டு இருக்காரு. இங்கிட்டு வந்து நம்ம தமிழுக்கு வந்து ட்ரிப்ஸ் ஏறிக்கிட்டு இருக்கு. அதை பார்த்தோன்னே என்ன இப்படி தூங்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு போய் எழில் அப்படிங்கிற மாதிரி எழுப்புறாங்க. உடனே எந்திரிச்சு பார்க்காங்க. என்ன மனம் அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. என்ன இங்கே வந்து படுத்திருக்க, என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. உடனே எழில் வந்து சொல்கிறாரு, தமிழுக்கு வந்து உடம்பு சரியில்லை, நம்ம கூட வந்து அங்கே தண்ணியிலலாம் குதித்து விளையாண்டால அதில் வந்து அவளுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. நானும் வீட்டில் வச்சு பார்த்தேன், அவளுக்கு வந்து உடம்பு சரியாகிற மாதிரி தெரில, அதான் இங்கே கூட்டு வந்து ட்ரிப்ஸ் போட்டிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கே எழில் நீ வந்த, ஏதாவது ஒரு நர்ஸை இருக்க வச்சுருக்கலாம், இல்லைன்னா என்னை வர சொன்னால் கூட நான் வந்திருப்போம்ல, எதுக்கு நீ வந்த, காலையில் உனக்கு எவ்வளோ மீட்டிங் இருக்குது, நீ இங்கே உட்காந்துருந்தேன்னா உனக்கு அந்த வேலையெல்லாம் அங்கே யார் பார்த்துக்கிட்டு இருப்பா அப்படிங்கிற மாதிரி மனம் கேட்காங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, தமிழுக்காக நம்ம இருக்கான், வேறு யார் இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. ஏன் நான் இருக்க மாட்டேன்னா, நான் இருக்கேன், நீ வேணால் வீட்டுக்கு கிளம்பு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆர் யூ ஷியர் அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனையே இல்லை, நான் பக்கத்தில் இருந்து பார்த்துக்கிறேன், நீ வீட்டுக்கு கிளம்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. சரி நீ பார்த்துக்கோ, நான் வீட்டுக்கு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு வந்து எழில் கிளம்பிடுறாரு. அடுத்து ட்ரிப்ஸ் ஏறி முடிஞ்சோடனே ஒரு நர்ஸு வந்து அந்த கையில் இருக்கிற பேண்டேஜை வந்து எடுக்கிறதுக்கு வராங்க. அப்போ வந்து தமிழ் கேட்குறாங்க, நான் எப்படி ஹாஸ்பிட்டல் வந்தேன், என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. இல்லை மேடம் உங்களுக்கு அதிகமான காய்ச்சல் இருந்துச்சு, அதனால் வந்து எழில் சார் தான் உங்களை தூக்கி கொண்டு வந்து இங்கே வந்து அட்மிட் பண்ணியிருக்காரு, இப்போ வரைக்கும் அவர் இங்கே தான் இருந்தார், இப்போ தான் வீட்டுக்கு போகிறாரு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னையும் நம்ம தமிழுக்கு வந்து அவர் மேலே ஒரு அளவு கடந்த ஒரு பாசம் வர்ற மாதிரி காட்டுறாங்க. ஒரு பேக்ரவுண்ட் சாங்கெல்லாம் போடுறாங்க. அடுத்த சீனில் வந்து வேலு இருக்கார்ல, வேலு வந்து ஹாஸ்பிட்டல் வர்ற மாதிரி காட்டுறாங்க. வந்துட்டு அங்கே ரிசப்ஷனில் வந்து நான் வந்து டாக்டரை பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்பாயின்மெண்ட் இருக்கா சார் அப்படிங்கிற மாதிரி ரிசப்ஷனில் கேட்காங்க. அப்பாயின்மெண்ட்டெல்லாம் கிடையாது, நான் அர்ஜென்ட்டாக பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்பாயின்மெண்ட் இல்லாமல் பார்க்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நான் ஒரு போலீஸ் ஆஃபீஸர், நான் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, சார் இப்போ வந்து டாக்டர் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. நான் வர்ற வட்டம் பூரா நீங்கள் இப்படி தான் சொல்கிறீங்க, எப்போ பார்த்தாலும் டாக்டர் இல்லைன்னு சொல்கிறீங்க, இப்போ நான் வந்து அவர் பார்க்காம இங்கே போகிற மாதிரி இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சார் உண்மையிலே டாக்டர் இல்லை சார், இப்போ தான் சார் வீட்டுக்கு போயிட்டார், அவர் வர்றது கொஞ்சம் நேரம் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்க நேரத்தில்
அங்கிட்டு வந்து தமிழ் பின்னாடியே வராங்க. அவங்க கேஷுவலாக வராங்க. தற்செயலாக வந்து நம்ம வேலு வந்து திரும்பி பார்க்காரு. திரும்பி பார்த்தா அங்கக்குள்ளே வந்து தமிழ் இருக்காங்க. தமிழை பார்த்தோன்னே சுடர் எங்கே போகிற அப்படிங்கிற மாதிரி விரட்டிக்கிட்டே போகிற மாதிரி காட்டுறாங்க. விரட்டிக்கிட்டே போகிறாங்க. நம்ம சுடர் வந்து அங்கிட்டான இறங்கி திட்டுன்னு ஓடுற மாதிரி காட்டுறாங்க. அங்கிட்டு நம்ம எழில் வந்து வீட்டுக்கு காரில் போய்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. டக்குன்னு ஒரு ஃபோன் போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை தேடுறாரு. வண்டிக்குள்ளே பார்த்தா ஃபோன் இல்லை. ஐயோ ஃபோனை காணுமே, ஃபோன் எங்கே வச்சோம் அப்படின்னு யோசிச்சு பார்க்காரு. ஹாஸ்பிட்டலே மறந்து வச்சிட்டோமா, சரி ஒரு யூட்டனை போட்டு போய் ஹாஸ்பிட்டலில் போய் ஃபோன் எடுத்துகிட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வண்டி யூட்டர்ன் போட்டு ஹாஸ்பிட்டல் போகிற மாதிரி காட்டுறாங்க. அங்கே பார்த்தா நம்ம வேலு வந்து சுடரை வந்து விரட்டிகிட்டே வர்ற மாதிரி காட்டுறாங்க. அதோட பார்த்திங்கன்னா அந்த எபிசோடே வந்து முடிச்சிடுறாங்க.